நேயர்களே, நாம் வாழும் இந்த பிரபஞ்சம் ஒரு மாபெரும் கடிகாரம் போன்றது. அதன் ஒவ்வொரு அசைவும் நம்முடைய விதியை தீர்மானிக்கிறது. 2026ஆம் ஆண்டு என்பது சாதாரணமான ஆண்டு அல்ல. அது ஒரு கர்மா சுத்திகரிப்பு காலம். இந்த பிப்ரவரி மாதத்தில் நிகழப்போகும் பஞ்சகிரகி யோகம் கடந்த 200 ஆண்டுகளில் இல்லாத ஒரு சக்தி வாய்ந்த நிகழ்வு. 5 பெரும் கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் அணிவகுப்பதென்பது பூமியின் காந்தப்புலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் திறன் கொண்டது. இது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் எந்த வீட்டை பாதிக்கப் போகிறது என்பதை பொறுத்து உங்கள் அடுத்த 10 ஆண்டுகால வாழ்க்கை அமையப்போகிறது. இந்த வீடியோவை நீங்கள் ஒரு வழிகாட்டியாக மாஸ்டர் கிளாஸ் கருதி பொறுமையாக கேளுங்கள். இந்த யோகத்தில் இணையும் 5 கிரகங்களை பற்றி ஆழமாக புரிந்து கொள்வோம். முதலாவதாக சூரியன். இவர் ஆன்மாவின் காரகன், அதிகாரத்தின் சின்னம். இரண்டாவதாக செவ்வாய். இவர் இரத்தத்தின் காரகன், நிலம் மற்றும் வீரியத்தின் அதிபதி. மூன்றாவதாக புதன். இவர் புத்திசாலித்தனம் மற்றும் வணிகத்தின் காரகன். நான்காவதாக சுக்கிரன். இவர் காதல், ஆடம்பரம் மற்றும் கலையின் அதிபதி. ஐந்தாவதாக சந்திரன். இவர் மனதின் காரகன். இந்த 5 பேரும் இணையும் போது அங்கே ஒரு மிகப்பெரிய உளவியல் போர் நம் மனதிற்குள் நடக்கும். ஒருபுறம் அதிகாரம் சூரியன், மறுபுறம் நிதானம் சந்திரன், இன்னொரு புறம் வேகம் செவ்வாய், மற்றொரு புறம் புத்தி புதன் என இவை அனைத்தும் மோதிக்கொள்ளும் போது நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மிகவும் தீர்க்கமானதாக இருக்க வேண்டும். மேஷ ராசி நேயர்களே, செவ்வாயை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த பஞ்சகிரகி யோகம் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் நிகழ்கிறது. இது உங்கள் ஜாதகத்தில் மிக வலிமையான இடமாகும். கடந்த காலங்களில் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு ஊதியம் கிடைக்காமல் வருத்தப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இப்போது அந்த உழைப்பு வட்டியும் முதலுமாக தேடி வரும். தொழில். புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு அரசாங்க ரீதியான உதவிகள் எளிதில் கிடைக்கும். குறிப்பாக ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமானத் துறையில் இருப்பவர்களுக்கு இது பொற்காலம். குடும்பம். மூத்த சகோதரர்களிடமிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சொத்து தகராறுகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். ஆரோக்கியம். செவ்வாய் மற்றும் சூரியன் இணைவதால் இரத்த அழுத்தம் மற்றும் உஷ்ணம் தொடர்பான உபாதைகள் வரலாம். போதிய ஓய்வு அவசியம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மகா யோகம் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் நிகழ்கிறது. 10ஆம் இடத்தில் 5 கிரகங்கள் இணைவதென்பது ராஜயோகத்தின் உச்சம். வேலை. வேலையில்லாதவர்களுக்கு புகழ்பெற்ற நிறுவனங்களில் வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் அதிகாரமும் தேடி வரும். பொருளாதாரம். வருமானம் இரட்டிப்பாகும். பழைய கடன்களை அடைத்துவிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். எச்சரிக்கை. சுக்கிரனும் சூரியனும் இணைவதால் மேலதிகாரிகளிடம் பேசும்போது நிதானம் தேவை. அவசரப்பட்டு வேலையை ராஜினாமா செய்யும் முடிவை எடுக்காதீர்கள். புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இந்த யோகம் அமைகிறது. 9ஆம் இடம் என்பது தர்மம் மற்றும் வெளிநாட்டு பயணத்தை குறிக்கும். கல்வி மற்றும் வேலை. மாணவர்கள் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் கனவு நனவாகும். ஆராய்ச்சியாளர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகளுக்காக விருதுகள் கிடைக்கும். ஆன்மீகம். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன குலதெய்வ வழிபாடு மற்றும் காசி ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு அமையும். குடும்பம். தந்தை வழி உறவுகளிடமிருந்து எதிர்பாராத நிதி உதவி கிடைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் இருந்த இடைவெளி குறையும். சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த யோகம் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் நிகழ்கிறது. 8 என்றாலே பயப்பட தேவையில்லை. இது திடீர் திருப்பங்களை குறிக்கும் இடம். பொருளாதாரம். லாட்டரி, ஷேர் மார்க்கெட் அல்லது உயில் மூலம் எதிர்பாராத பணம் உங்கள் கைக்கு வரலாம். மறைமுகமாக இருந்த தடைகள் விலகும். உளவியல். 5 கிரகங்கள் மறைவதால் மனக்குழப்பங்கள் வரலாம். தியானம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரும். ஆரோக்கியம். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உணவு விஷயத்தில் மிகுந்த கட்டுப்பாடு தேவை. சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் சூரியனை இந்த யோகத்தில் பங்கெடுப்பதால் உங்களுக்கு இரட்டிப்பு பலன் உண்டு. 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் இந்த யோகம் நிகழ்கிறது. திருமணம். நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்த திருமண வரன்கள் இப்போது கைகூடும். வாழ்க்கை துணை மூலம் பெரும் சொத்துக்கள் வந்து சேரும். கூட்டுத் தொழில். பார்ட்னர்ஷிப் பிசினஸ் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சமூக அந்தஸ்து. அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். புதனை அதிபதியாக கொண்ட கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு 6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்தில் இந்த யோகம் அமைகிறது. வெற்றி. உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் இப்போது உங்கள் முன்னே வந்து மன்னிப்பு கேட்பார்கள். நீதிமன்ற வழக்குகளில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும். நிதி. வங்கி கடன்கள் எளிதில் கிடைக்கும்.
புதிய வீடு அல்லது நிலம் வாங்குவதற்கான கடன் உதவிகள் தடையின்றி முடியும். உழைப்பு. உங்கள் கடின உழைப்பிற்கு தகுந்த வெகுமதி கிடைக்கும். மற்றவர்களின் வேலையை நீங்கள் இழுத்து போட்டு செய்து பாராட்டு பெறுவீர்கள். சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இந்த யோகம் நிகழ்கிறது. பிள்ளைகள். உங்கள் வாரிசுகளால் குடும்பத்திற்கு பெருமை உண்டாகும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும். கலை. சினிமா, இசை, எழுத்து போன்ற கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். காதல். காதல் விஷயங்களில் இருந்த சிக்கல்கள் தீர்ந்து பெற்றோரின் சம்மதத்துடன் திருமணம் கைகூடும். செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இந்த மகாயோகம் நடக்கிறது. சொத்துக்கள். பழைய வீட்டை புதுப்பித்தல் அல்லது புதிய நவீன வசதிகள் கொண்ட வீடு வாங்கும் யோகம் உள்ளது. தாயார் வழியில் இருந்த வருத்தங்கள் நீங்கும். வாகனம், சொகுசு கார் அல்லது நீங்கள் நீண்ட நாள் ஆசைப்பட்ட வாகனம் வாங்குவீர்கள். மனநிலை. வீட்டில் அமைதி நிலவும். உறவினர்களின் வருகையால் வீடு களைகட்டும். குரு பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 3ஆம் இடமான வீரிய ஸ்தானத்தில் இந்த யோகம் அமைகிறது. முயற்சி. நீங்கள் எடுக்கும் துணிச்சலான முடிவுகள் உங்களுக்கு பெரும் வெற்றியை தரும். தயக்கம் காட்டிய காரியங்களை இப்போது வேகமெடுத்து முடிப்பீர்கள். தொடர்புகள். எழுத்து, பத்திரிகை மற்றும் சமூக வலைதளங்களில் இருப்பவர்களுக்கு பெரும் புகழ் கிடைக்கும். சகோதரர்கள். இளைய சகோதரர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் மறைந்து அவர்கள் மூலம் பொருளாதார உதவி கிடைக்கும். சனி பகவானை அதிபதியாக கொண்ட மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இந்த யோகம் நிகழ்கிறது. பணம். உங்கள் வங்கி இருப்பு பல மடங்கு உயரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீரும். வாக்கு. உங்கள் பேச்சிற்கு மற்றவர்கள் கட்டுப்படுவார்கள். பேச்சாலேயே காரியங்களை சாதிக்கும் திறன் வரும். உணவு. நாவிற்கு ருசியான உணவுகள் கிடைக்கும். குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீர்கள். சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே இந்த 5 கிரகங்களும் இணைகின்றன. இது உங்களுக்கான பொற்காலம் என்றே சொல்லலாம். மாற்றம். உங்கள் தோற்றம் மற்றும் செயல்பாடுகளில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். தலைமை. ஒரு குழுவை வழிநடத்தும் பொறுப்பு உங்களை தேடி வரும். புதிய நட்பு வட்டாரம் உருவாகும். எச்சரிக்கை. 5 கிரகங்களின் ஆதிக்கம் ராசியிலேயே இருப்பதால் உடல் உஷ்ணம் மற்றும் மன அழுத்தம் வராமல் பார்த்து கொள்ளவும். குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீனராசி நேயர்களே, உங்களுக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இந்த யோகம் நடக்கிறது. பயணம். வெளிநாடு செல்ல காத்திருப்பவர்களுக்கு இது மிகச்சிறந்த காலம். சுற்றுலா பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்வீர்கள். நிதி. செலவுகள் அதிகமாக இருக்கும், ஆனால் அவை அனைத்தும் சுபவிரயங்களாக இருக்கும். அதாவது சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்வீர்கள். ஆன்மீகம். மன அமைதிக்காக யோகா மற்றும் ஆன்மீக வகுப்புகளில் சேருவீர்கள். தூக்கம் தொடர்பான கோளாறுகள் நீங்கும். உலக பொருளாதாரமும் டிஜிட்டல் புரட்சியும். 2026 பிப்ரவரிக்கு பிறகு உலக பொருளாதாரம் தலைகீழாக மாறும். கரன்சி நோட்டுகளின் புழக்கம் குறைந்து டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மட்டுமே பிரதானமாக மாறும். விண்வெளியில் புதிய கோள்களை கண்டுபிடித்தல் அல்லது விண்வெளி சுற்றுலா போன்ற விஷயங்கள் ட்ரெண்டிங்கில் வரும். இந்த பஞ்சகிரகி யோகம் ஒரு புதிய தலைவரை வேர்ல்ட் லீடர் உருவாக்கும். அந்த தலைவர் உலக அமைதிக்கு வித்திடுவார். இது போன்ற கிரக நிலைகள் வரும்போதுதான் மனித இனம் ஒருபடி மேலே உயர்கிறது. இவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடக்கும்போது நம்மை நாம் தற்காத்து கொள்ள சில ஆன்மீக முறைகளை கடைபிடிக்க வேண்டும். தினமும் அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது உங்கள் உடலில் உள்ள ஆற்றலை சீராக்கும். ஓம் நமோ நாராயணாய அல்லது ஓம் நம சிவாய என்ற மந்திரங்களை 108 முறை ஜபிப்பது உங்கள் மனதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். இந்த யோக காலத்தில் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவுவது உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷங்களை நீக்கி இந்த பஞ்சகிரகி யோகத்தின் முழு பலனையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த ராசி பலன் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவையும் உத்வேகத்தையும் தந்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்களைப் போலவே மாற்றத்திற்காக காத்திருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். வானசாஸ்திர உண்மைகளையும் உங்கள் வாழ்வை மேம்படுத்தும் ஆன்மீக ரகசியங்களையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள JJ ஆஸ்ட்ரோ டாக்ஸ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் தற்போதைய மனநிலை என்ன? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் சவால்கள் அல்லது வெற்றிகள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் பகுதியில் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். JJ ஆஸ்ட்ரோ டாக்ஸ் குடும்பத்தின் ஒரு அங்கமாக உங்கள் ஒவ்வொரு கருத்துக்கும் நான் மதிப்பளித்து பதிலளிப்பேன். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்கள் வாழ்வின் அடுத்த கட்ட நகர்வுகளோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் வாழ்க்கையில் ஒளி, நம்பிக்கை, வெற்றி என அனைத்தும் நிறைந்து வழிய வாழ்த்துகிறேன்.
துணிந்து முன்னேறுங்கள். உங்கள் பொற்காலம் தொடங்கிவிட்டது. நன்றி.